இங்க ஒரு பொண்ணு எப்பலாம் மாமியார் அவள திட்டுறாங்களோ, அப்பலாம் ஹஸ்பண்ட தான் போட்டு அடிப்பா. இப்ப ஹஸ்பண்ட் வந்து எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாரு. இவங்க வந்து ஏதாச்சும் சும்மா திட்டுனாங்க அப்டின்னா, அவருக்கு தான் அடி விழுது. ஒரு நாள் அப்டிதான் எதனால இவ்ளோ லேட்டா ஊர் சுத்திட்டு வீட்டுக்கு வரீங்க அப்டின்ட்டு கேட்கிறப்போ, ஹஸ்பண்ட தான் போட்டு அடிப்பா. அந்த மாதிரி உட்காந்து வீட்ல சமையல் செய்யாம வெளிய வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா அப்டின்ட்டு கேட்கிறப்போ, மறுபடியும் போட்டு ஹஸ்பண்ட தான் அடிச்சிட்டு இருப்பா. இப்ப இந்த பொண்ணு வந்து வீட்டு வேலை எதையும் செய்யறது கிடையாது. இவரு தான் வீடு தொடச்சிட்டு இருப்பாரு. தொடைக்கிற அவருக்கே எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா நீ வந்து எதுக்கு வீடு தொடச்சிட்டு இருக்க? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா? அப்டின்ட்டு கத்துறப்போ வந்து மறுபடியும் நேரா வந்து எதுவும் பேச மாட்டாங்க. ஹஸ்பண்ட் அடிச்சுட்டு அந்த பொண்ணு போயிடுவா. அடுத்ததா இப்ப அந்த பாட்டி வந்து குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருப்பாங்க. குழந்தையோட மூக்கு அப்படியே என்னோட பையன் மூக்கு மாதிரி அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா குழந்தையோட வாய் பெற அப்படியே அம்மா வாய் மாதிரி 10 ஊருக்கு நீளுது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட உடனே ஏன் என் வாய் அப்பெல்லாம் சொல்றீங்க, ஏன் என் குழந்தை அப்பெல்லாம் சொல்றீங்கன்னு கேட்கல, வந்து நேரா ஹஸ்பண்ட் அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். அதே மாதிரி இப்ப இந்த பொண்ணு வந்து அடிக்கடி ஆன்லைன் ஷாப் பண்ணுவா. அப்படிதான் ஒரே நாள்ல வந்து நிறைய பாக்ஸஸ் வந்திருக்கும். எவ்வளோ காசியா செலவு பண்ணுவேன், என் பையன் சம்பாதிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி இவ செலவு பண்றாளே அப்படின்ட்டு கேட்கிறப்போ மறுபடியும் அவருக்கே தான் போய் அடி விழுது. நைட் இப்ப இவங்க 2 பேரும் வந்து வெளியே கிளம்பியிருப்பாங்க. நைட்லலாம் வெளியே போகக்கூடாது, குழந்தை இருக்கு, குழந்தைய பார்த்துக்கோங்க, வீட்டிலே இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவருக்கு தான் அடி விழும். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், உட்கார அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருப்பாங்க. உன்னை கல்யாணம் பண்ணி வச்சது என் பையன் அடி வாங்குறதுக்கு கிடையாது, நீ என்ன ஏன் முன்னாடியே போட்டு அவனை அடிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்ட்டு இவங்க எப்பெல்லாம் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்களோ அப்பெல்லாம் அங்க அவருக்கு அடி விழுந்துகிட்டே தான் இருக்கு. இவங்க ஒவ்வொரு வார்த்தை கோவமா பேச பேச அங்க அவர் அடி வாங்கிட்டு இருக்காரு. இப்ப மாமியார் திட்டுறாங்க, அவங்கள எதிர்த்தும் பேச முடியல. ஆனா இந்த கோவத்தை எங்கேயாச்சும் யார் மேலேயாச்சும் காமிச்சே ஆகணும். அதுக்கு கிடைச்ச ஒரு வழியாடு தான் ஹஸ்பண்ட். சண்டை என்னமோ இவங்க 2 பேரும் தான் போட்டுக்கிறாங்க. ஆனா நடுவுல அப்பாவியா உட்காந்துருந்த அவரு தான் வந்து அடி வாங்கிட்டு இருக்காரு. அடுத்ததான் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு அவகிட்ட சண்டை போடுறத நிறுத்து, நீ எப்பெல்லாம் அவகிட்ட சண்டை போடுறியோ எனக்கு தான் அடி விழுது, தயவு செஞ்சு சும்மா இரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு.